டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து நல்ல ப்ரீமியமான விப்பிங் க்ரீம் தான் நீங்கள் வாங்கணும். நான் வந்து ட்ரோபோலைட் ப்ரீமியம் எடுத்திருக்கேன். ட்ரோபோலைட் எடுக்கலாம், ரிச் கம்பெனி எடுக்கலாம். ரிச்சில் வந்து ரிச் கோல்டுன்னு ஒன்று வரும், அந்த க்ரீம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம 1 கப்பு கோல்டாக இருக்கணும் வித் க்ரீமு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீமை நம்ம நல்லா சாஃப்ட் பீக் வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டா போதும். கேக்குக்கு ஃபாஸ்டிங் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதனோட இது பார்த்தீங்கன்னா இது தெரியுதா, நல்லா சாஃப்டான பீக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம க்ரீமை பீட் பண்ணி எடுக்கணும். இந்த க்ரீம் கூட நம்ம 1/2 கப் வந்து கோகோனட் மில்க்கு 1/2 கப் எடுத்துரும். அண்ட் 1/2 கப் வந்து நார்மல் மில்க், ஹெவி க்ரீம் இருக்கிற மில்க் எடுத்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட், 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட். வேற பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் ஐசிங் சுகர். இப்போ ஐசிங் சுகர் எடுத்தாச்சு. லம்ஸ் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் மில்கோடைய ஸ்மெல் நல்லா வரும். ஸோ இதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ சில பேர் வந்து கோகோனட் மில்க்கு பதில் இல்லை டெண்டர் கோகோனட், இது டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம்ன்றதுனால இந்த கோகோனட் மில்க்கும் ப்ளஸ் வந்து நம்ம டெண்டர் கோகோனட்டோடைய அந்த டெண்டர் கோகோனட் இருக்கு இல்லையா, அந்த வழுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேங்காய் வழுக்கையை நல்லா மிக்சியில் சும்மா ஒரு அடி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேஷ் ஆன மாதிரி இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஒரு கோகோனட் ஐஸ்கிரீம் மாதிரி வேணும்னா நீங்கள் கோகோனட் எசன்ஸ் மட்டும் 2 to 3 drops போட்டால் பண்ண போதும். நீங்கள் நார்மலாக நான் வந்து 1/2 கப் கோகோனட் மில்க்கும் 1/2 கப் வந்து நான் நார்மல் மில்க் எடுத்தால் அதில் நீங்கள் 1 கப் நார்மல் மில்கே எடுத்து கோகோனட் எசன்ஸ் மட்டும் 2 to 3 drops வச்சிங்கன்னா அந்த கோகோனட் ஸ்மெல் வரும். ஓகேங்களா? பட் இது வந்து நான் 1/2 கப் வந்து டெண்டர் கோகோனட் மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீங்கள் கோகோனட் எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ இன்னும் நல்லாவே இருக்கும். இதை ஓவர் நைட் நான் வந்து ஒரு பவுலில் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பவுல் வந்து ஏர்டைட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளிங் ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிங் ராப் பண்ணி தான் ஓவர் நைட் செட் பண்ணி எடுக்க போகிறேன். கார்னிஷிங்க்கு நான் வந்து கேஷ்யூஸ் போடுறேன். நீங்கள் கேஷ்யூஸ் இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பிளைனாகவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்துருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சு. நான் கிளிங் ராப் பண்ணியிருந்தேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்கூப் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வித்தவுட் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஜிஎம்எஸ் பவுடர் எதுவுமே சேர்க்காம வீட்லேயே செய்கிற ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹைப்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.